ஹே ஆகேஷ், இந்த வீடியோல நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமன்ற மானோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 5 வீடியோ இன்னும் யாரை பார்க்கலாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த ஹை பட்டனையும் முடிஞ்சா தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்கோம்னா ஹீரோ ஃபேமிலியை போட்டு தள்ளுறதுக்கு அசஸ்ஸன் எல்லாம் வந்திருப்பாங்க. ஹீரோ அவங்க எல்லாருமே போட்டு தள்ளி இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிழவன் வந்து நான் தாப்பா உன்னை ட்ரீட்மெண்ட் குத்துனுங்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். அந்த கிழவனை பார்த்துட்டு ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி டயர்டா வந்திருப்பீங்க, அதனால வாங்க உள்ள போய் பேசலான்ட்டு அந்த கிழவனை வில்லத்தனமா பேசி உள்ள கூட்டின்னு போயிருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவோட சர்வன்ட்டும் ஹீரோவை பார்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த டாவோயிஸ்ட் அவர் உடாங் செட்டை சேர்ந்த டாவோயிஸ்ட் லினியேஜரை ஃபுல்லா இன்ஹெரிட் பண்ணவர். சொல்ல போனா அவர் பக்கத்துல வந்தாலே சும்மா பாசிட்டிவ் எனர்ஜியா பரவும். அவர் ஃபேமஸ் ஆனதே அவர்கிட்ட இருக்கிற அந்த மிராக்கலான மார்ஷல் ஆர்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். அவரால் யார வேணா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் என்ன கதைன்னு தெரியல. ஆனா எல்டர் டூ தான் அவர் கையில காலில் ஊந்து அவருக்கு லம்பா ஒரு அமௌண்ட்டை தள்ளி உங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தாரு. இவன் அப்படி சொல்லும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோவோ அந்த கிழவனை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுன்னு ஓஹோ நீ தானா அவன் அப்படின்ட்டு மனசுல யோசிச்சுட்டு அந்த கிழவனை பார்த்து வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்ட்டு உள்ள கூப்பிட்டு போறான். ஹீரோ அப்படி நல்லவ மாதிரி பேசின உடனே அவனும் பரவாயில்லப்பா இப்பயாச்சும் நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சதை வா போலாம் அப்படின்ட்டு இவனும் உள்ள போறான். ஹீரோவோ தம்பி விநாயகம் கதுவை மூடு அப்படின்ற மாதிரி இவனே போய் அந்த கதுவை மூட்டு வரான் வில்லத்தனமா. பையன் என்ன பண்ண போறான்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவன் இப்படி கதவு மூடும் போதே அந்த கிழவனும் எல்டர் டூ கூட ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் தூரத்துல நின்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்க உடாங் செட்டை சேர்ந்த டாவோயிஸ்ட் லினியேஜரை ஃபுல்லா இன்ஹெரிட் பண்ண வராம. ஹீரோ அப்படி கேட்ட உடனே அந்த கிழவனும் அப்படியே லைட்டா பெருமையா ஆமா ஆமா ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நானே போயிட்டு பெருமையா வெளியே பீத்திக்கிறது இல்லப்பா. ஆனா உடாங் செட்டோட உண்மையான டாவோயிஸ்ட் லினியேஜரை ஃபுல்லா இன்ஹெரிட் பண்ண ஒரே ஆள் யாருன்னா அது நான் மட்டும்தான். நான் தான் உடாங் ஒயிட் இம்மோர்டல். இவன் அப்படி சொல்லும் போதே ஹீரோ சர்க்குன்னு அங்க இருந்தவனா அந்த கிழவன் முன்னாடி வந்து நின்னுறான். அதுல அந்த கிழவனுக்கு லைட்டா ஷாக்கு வந்தவனும் அவன் மூஞ்சி அப்படியே வில்லத்தனமா வச்சுனே. சோ அப்படின்னா நீ உடாங் செட்டை சேர்ந்த ஒயிட் இம்மோர்டலா? இது கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கே. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த உடாங் செட்டை சேர்ந்த டாவோயிஸ்ட் வாரிசுமே உயிரோட இருக்கதா கேள்விப்பட்டதே இல்ல. ஏன்னா ஹீரோ அவங்களெல்லாம் போன லைஃப்லயே போட்டு தள்ளிட்டான்ல, அந்த தைரியத்தில் தான் இந்த கிழவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் கைஸ் இதுல லினியேஜர்னு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்ற மாதிரி அர்த்தம். நான் வாரிசுன்னு சொல்றதுக்கு பதில் லினியேஜர்னே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஹீரோ அப்படி கேட்ட உடனே அந்த கிழவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவனும் டே பையன் என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க, உன் கண்ணு முன்னாடி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவும் டே கேள்ட்டே நான் மரியாதையா கேட்கும் போதே உண்மையெல்லாம் சொல்றேன், இல்லனா உன்னால இந்த இடத்துல இருந்து உயிரோட வெளியே போக முடியாது. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவனும் சமாளிக்கிறதுக்கோசரம் நீ 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 என்ன சொல்ற, என்னைய சந்தேகப்படுறியா, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு இவன் சொல்லும் போதே ஹீரோவும் கட்டு கட்டு நல்லா கம்பி கட்டு, நீ கட்டுற கம்பி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது நானும் தான் பாக்குறேன் அப்படின்ட்டு இவனும் அவனோட ஸ்வாட எடுத்துட்டு நீ உண்மையாலே ஊடாங் செட்டை சேர்ந்த ஒரு டாவோயிஸ்டா இருந்தா என்னோட ஸ்வாட் அட்டாக்லாம் உனக்கு அது ஒரு பீஸ் ஆஃப் கேக் தான், உன்னால அந்த விஷயத்தை ஈஸியாவே டாச் பண்ண முடியும். இவன் அப்படி சொல்லும் போதே அந்த கிழவனானா அந்த ஸ்வாட பார்த்துட்டே அவனுக்கு கதி கலங்கி போயிடுது. ஹீரோவா அந்த ஸ்வாட எடுத்த அவன் காலுக்கு நடுவுல குத்தனோட அவள் தான் ஆளுக்கு இருக்கிறனா அந்த இடத்துல பத்துறான். அவனும் டே முட்டா பீஸ் என்னடா பண்ணிட்டு இருக்க நிறுத்துறான்னு போதே சுத்தி இருக்க எல்லாருமே யோ யங் மாஸ்டர் உன் முன்னாடி இருக்கிறது யாரு தெரியுமா, ஏன் இப்படி பண்றன்னு போது ஹீரோவும் எல்லாருமே பொத்திட்டு இருங்கடா, டே சர்வன்ட் பையா போய் பக்கெட்ல தண்ணி எடுத்துன்னு வா, நான் உனக்கு ஒரு ஃபன்னான விஷயத்த காட்டுறேன். இதை கேட்டு அவனும் இது பக்கெட்ல தண்ணியா, எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்ற மாதிரி அவன் நின்னுட்டு இருக்கான். சரி ஹீரோ கேட்டானே அப்படின்ட்டு அவனை எத்தனை வந்து குத்தா ஹீரோவா அந்த தண்ணி எடுத்து அந்த கிழவன் மேலே ஊத்திடுவானா. அதை பார்த்துட்டு அந்த கிழவனுக்கு சரி காண்டு அவனும் உன்னோட பைத்தியக்காரத்தானோ அது என்ன உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சா, நான் உங்க ஃபிளேம் வாக்லானுக்கு எவ்வளவு கைண்ட்னஸ் காட்டியிருக்கேன், ஆனா நீங்க என்னன்னா என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்ட்டு இவன் கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அவன் தாடியை பிடிச்ச சங்கிலி கருப்ப அப்படின்னு இழுத்தா தாடி கையோட வந்துடுது. அதை பார்த்துட்டு ஹீரோ டீம்ல இருந்த எல்லாருக்குமே சரியான ஷாக்கு, என்னடா தாடி கையோட வந்துச்சு அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவும் ஜெயிலர் பத்துல வர மாதிரி அது ஃபேக் அப்படின்ற மாதிரி நின்னு சிரிச்சிட்டு இருக்கான். சிரிச்சவனும் அந்த கிழவனை பார்த்து ஏண்டா ஒரு தாடி ஒட்டின்னு வர கம்ம ஒழுங்கா டைட்டா போட்டு ஒட்டுன்னு வரணும்னு தெரியல, யூ ஃபில்தி ஃப்ராட் அப்படின்ட்டு அவனை பார்த்து திட்டினுங்கிறான் ஹீரோ. இவனுங்க சாதாரணமா மாட்டினாலே காட்டு காட்டுன்னு காட்டுவானுங்க, ஒருத்தன் இவங்க கிட்டே ஒரு விஷயத்த காட்டியிருக்கான் சும்மாவா இருப்பானுங்க. அவ்வளவுதான் அவனை அப்படியே கொத்தா தூக்கு, இவனை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு ரூம் உள்ள போட்டு உட்கார வச்சு சுத்தி நின்று கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. இதுல அந்த எல்டர் டூ அவர் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சாலா என்னையே அப்படி ஏமாத்திருப்ப
நீ அப்படின்ட்டு இவரு போட்டு மானாவரியா அவனை பச்சை பச்சையா கேட்டுங்கிறாரு. இவரு இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவோட சவுண்டம், ஏத்தல இவனை இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, இவன் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்டா, இவன் அவ்வளவு ஈஸியாலாம் நம்மளால விட்டுற முடியாது, மேபி இவன் கைய காலை வெட்டி நம்ம வேணா தெருவுல பிச்சை எடுக்க விடுவோமா. ஹீரோ இப்படி வில்லத்தனமா சொன்ன உடனே அவன் பயத்திலேயே ஐயா ஐயா என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறான். ஹீரோவும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன்னை கொல்ல மாட்டேன், உன்னை கொண்டா என் பணத்தெல்லாம் நான் எப்படி மிச்சம் வாங்குறது, அதனால உன் கைய காலை வெட்டி உன்னை வேணா தெருவுல அப்படின்னும் போதே, ஐயோ தயவு செஞ்சு என் கைய காலை வெட்டுறாதீங்க, உங்ககிட்ட வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே நான் திரும்ப எடுத்துன்னு வந்து குத்துறேன் அப்படின்ட்டு அவன் கதறான். ஹீரோவும் பரவாயில்ல நல்ல விஷயம் தான், இருந்தாலும் நீ பண்ண வேலைக்கு எதனா நான் உன்னை வெட்டியே ஆகணுமே, பேசாம உன்னோட மேன்வுட்டை வெட்டிட்டா, மேன்வுட்னா என்னன்னு தெரியுதா, ஹீரோ பொருளை வெட்டிட்டா அப்படின்னு கேக்குறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு அவள்தான் தட்டி போயிடுது. தயவு செஞ்சு எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் குத்துறேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க, நான் அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு கதறினுங்கிறான் அவன். இவன் இப்படி கதறும் போதே ஹீரோவும் சீஃப் டூவை பார்த்து, இந்த திருட்டு நாய் உங்ககிட்ட இருந்து எவ்வளவு பணத்தை அடிச்சுன்னு போச்சு, அது வந்து யங் மாஸ்டர் ஒரு 50 கோல்டு நியாங்க இருக்கும். இதை கேட்டு ஹீரோவும் எது 50? ஏன்னா ஒரு கிழவ உன்னை இவ்வளவு பச்சையா ஏமாத்திருக்கான், அவன் ஏமாத்துற அளவுக்காடா முட்டா பீஸா நீ இருப்ப, சரி இவ்வளவு நாளா இந்த விஷயத்த கண்டுபிடிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த. ஹீரோ அப்படி கேட்கும் போதே அவரும் அது வந்து சுத்தி இருக்கவங்க எல்லாம் இவர் ஒரு கிரேட் ஹீலர்னு சொன்னாங்க அப்படின்னு இவர் இழுக்கும் போதே ஹீரோவும் வாய முறை கேட்டு நாய, இதுக்கப்புறமும் நீ சொல்ற இந்த முட்டாத்தனமான விஷயத்தெல்லாம் நான் கேட்க போறது இல்ல அப்படின்ட்டு அவரை பிடிச்சி திட்டிட்டு அந்த திட்டு நாயை பார்த்து, டேய் அவன் சொன்னது கேட்டதுல 50 கோல்டு நியாங் காசை எடுத்து வச்சுட்டு மரியாதையா இருந்து கிளம்பினேரு. ஹீரோ அப்படி சொல்லும் போதே அவனும் அந்த இடத்துல முட்டி போட்டு, எனக்கும் உங்களுக்கு காசு கொடுக்கணும் தான் ஆசை, ஆனா இப்போ என்கிட்ட சுத்தமா காசே இல்ல, எல்லாமே ஜியாங்குல இருக்க என்னோட வீட்டுல தான் இருக்கு. அதை கேட்டு ஹீரோவும் எது ஜியாங்குவா, இங்க இருந்து அங்க போறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமே, சரி வேற வழி இல்ல பொத்தின வழியை காட்டுவா. ஹீரோ அப்படி அவனை கூடும் போதே எல்டர் ஜோவும், ஆனா யங் மாஸ்டர் நீங்க இந்த மாதிரி தனியா போக கூடாது அப்படின்னு அவர் சொல்ல வரும்போது ஹீரோவும் வாய முறா இன்னொரு கேட்டு, நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில உன்னால எங்க கூட வந்தா உன்னால உயிரோட இருக்க முடியும்னு நினைக்கிறியா, உன் பணத்தை வச்சுலாம் என்னால சுத்திட்டு இருக்க முடியாது, அதனால பொத்திட்டு இங்கே இரு, மரியாதையா வீட்டுல உட்காந்து குடுக்கிற கறி மீன் எல்லாம் தின்னி உடம்ப தேத்த பாரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும், டேய் திருட்டு நாயே வாடா உங்க வீட்டு வழியை காட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு அவனை கூட்டின்னு போறான். அவனும் வர அப்படின்ற மாதிரியே ஓடுறான். இவங்க இப்படி போகும்போதே எல்டர் டூவும் வந்து ஜோ கிட்ட, நம்மளால இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, நீ அவரை நம்பிதான் ஆகணும், நம்மளுக்கு வேற வழியே இல்ல, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், இந்த யங் மாஸ்டர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நம்மளோட யங் மாஸ்டர் இல்ல, இப்ப அவரு ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஆளா மாறிட்டாரு, இதுக்கப்புறம் இவருக்கு நம்ம பழகிக்க வேண்டியதான். இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போதே அந்த திட்டு நாயும் ஹீரோவை கூட்டின ஏதோ ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கிற இடத்துல பூந்து பூந்து போயிட்டு இருக்கான். அவன் பாட்டு சந்து சந்தா பூந்து பூந்து போறான். ஹீரோவும் அடைச்சா வரும்போது எதனா ஒரு குதிரை எடுத்துன்னு வந்துருக்கணும், இந்த கேட்டு நான் என்ன சந்து சந்தா பூந்து பூந்து எங்கேயோ கூட்டின்னு போறான், உண்மையிலே அந்த நாய்கிட்ட காசு இருக்குமா. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போதே அந்த கிழவன் ஒரு இடத்துல நின்று, நம்ம வந்துட்டோம், இதுதான் என்னோட கேரேஜ், தயவு செஞ்சு உள்ள வாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு மரண ஷாக்கு. அவனும், டேய் நீ எங்களை தவிர எத்தனை குடும்பத்துக்கிட்ட நான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிருக்க. ஹீரோ ஏன் இப்படி கேக்குறான்னு பார்த்தா, இவன் வந்த கேரேஜ் அது ஏதோ ராஜா போற கேரேஜ் மாதிரி சும்மா பல பலன்னு கோல்டுலயே மின்னுது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, 4 குதிரை இருக்கிற கேரேஜா, பரவாயில்லடா இம்ப்ரெசிவா தான் வச்சிருக்க, திருட்டு நாயா இருந்தாலும் வெறித்தனம் போ அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த கதவை திறந்து சரி கேரேஜ் உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா, கேரேஜ் வெளியே விட உள்ள இன்னும் பயங்கரமா இருக்குது, லக்ஸூரியஸான ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி பெட்டு கிட்ட எல்லாம் போட்டு சும்மா செட்டிங்கா வச்சுக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோவும், டே என்னடா பண்ணி வச்சிருக்க. ஹீரோ அப்படி கேட்ட உடனே அவனும், அது வந்து பெட் எல்லாம் காட்டன்லயே செஞ்சு லெதரால பினிஷ் பண்ணிருக்கேன், ஏன்னா நான் பல நேஷனுக்கு டிராவல் பண்ண வேண்டிய இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வேணும், அதனாலதான். இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோவும், திருட்டு நாயா இருந்தாலும் எத்திக்ஸ் எல்லாம் பக்காவா தான்டா ஃபாலோ பண்ற, ஏண்டா நீ இவ்வளவு ஒரு ப்ரொஃபஷனலான ஆளா இருந்தா ஹார்ட் ஒர்க் பண்ணி பொழைக்க வேண்டியதான்டா லைஃப்ல, இதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரியே பக்காவா பண்ணிடுறேன், இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு திட்டு வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சரண்டர் ஆயிடுறான். ஹீரோவும் எகிரி அந்த பெட்ல குச்சி பார்த்துட்டு, எனக்கு லைட்டா தூக்கம் வர மாதிரி இது, அதனால வர வேண்டிய இடம் வந்ததுக்கு அப்புறம் என்ன எழுப்பி விடு புரியுதா. அவனும் அதை கேட்டு புரிஞ்சுது அப்படின்னும் போதே ஹீரோவும் அந்த இடத்துல நோபிட்டாக்கு அண்ணனா இருப்பான் போல பத்த உடனே குறகுறன்னு தூங்க ஆரம்பிச்சிடறான். இவன் அப்படி தூங்கத்தை பார்த்துட்டு அந்த கிழவனும் வில்லத்தனமா கொஞ்ச நேரம் காத்துட்டுறா, யூ பேஸ்டர் செத்தாடா அப்படின்ற மாதிரி மனசுலயே யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சோன்னா அந்த கேரேஜ் டிரைவரை பார்த்து, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் போ அப்படின்னும் போதே அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிடறானுங்க. இவனுங்களும் கிளம்பி ஹீரோ ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் வெளியே வர ஆரம்பிச்சிடறானுங்க. காட்டு எல்லாம் போந்து நிஞ்சாட்டோரி மாதிரி காடு மலை தாண்டி வருவது யாருன்ற மாதிரி வந்துனுங்கிறானுங்க. இந்த கேரேஜ் இப்படி வரும்போதே நடுவுல காட்டு உள்ளே நிறுத்திடுறானுங்க. என்னன்னு பார்த்தா உள்ள அந்த கிழவன் இறங்கி வரான். எதுக்குடா சம்பந்தமே இல்லாம காட்டு உள்ள இறங்குறான்னு பார்த்தா, இந்த கிழவன் முன்னாடி மலை மாடு மாதிரி ஒருத்தன் வரான். இந்த கிழவனுக்கு அவனை நல்லா தெரியும் போல, நீங்க வந்துட்டியா, சீக்கிரம் அந்த நாதாரி நாய் உள்ளதான் தூங்கிட்டு இருக்கு, அவனை வெளியே வலிச்சு போட்டு நீ குத்துற அவங்க அம்மா கிட்ட குச்சப்பாலாம் அவன் கக்கணும். இவன் இப்படி சொல்லும் போதே அந்த மலைபாடம் மறுபடியுமா எதுக்குதான் இவனுங்க எல்லாம் தேவையில்லாம என்னோட இந்த டாவோயிஸ்ட் பிசினஸ்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்கன்னே எனக்கு தெரியல. இந்த உலகம் நான் யாருன்ற விஷயத்த மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். டே தம்பி, உன் வாழ்க்கையில நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, தேவையில்லாம இது உள்ள
நீ வந்துருக்க கூடாது, அதுக்கான பிரைஸ தான் நீ இப்ப பே பண்ண போற அப்படின்ட்டு ஹீரோ அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு வரான். வரும்போதே நீ இப்ப செத்துட்டுனா என்ன அதுக்காக குறை சொல்லாத, உன்னோட திமிர்னால தான் நீ இப்ப சாவுற அப்படின்ட்டு இவனும் ஹீரோ குத்தனா. இவனுக்கு ஒரே ஷாக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ கத்திய குறுகுல விட்டு தத்துட்டுக்கிறான். தடுத்த ஹீரோவும் என்னடா இது நம்ம அது கட்டி வந்துட்டோமா, வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோவும் கண்ணை திறந்து வில்லத்தனமா பாத்துட்டு இருக்கான். பையன் ஆரம்பத்துல இருந்து தூங்கவே இல்ல, அது வேற ஒரு விஷயம். ஹீரோவும் இதை சொல்லிட்டு அவன் சோட ஸ்விங் பண்ணா அந்த மலமாடு கையில ஏதோ சங்கிலி எல்லாம் போட்டிருக்கான், அதை வச்சு தடுத்துறான். கைஸ் ஏதோ ஒரு சைனீஸ் படமா ஜாப்பனீஸ் படமா தெரியல, அதுலயும் இதே மாதிரி தான் கையில சங்கிலி போட்டிருப்பாங்க. அந்த படம் என்ன படம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் அந்த படத்தை பாத்திருக்கீங்கன்னு. இவன் என்னதான் அந்த சங்கிலியை வச்சு அந்த அட்டாக்க பிளாக் பண்ணியிருந்தாலும் நம்ம ஆளு பவர்ஃபுல்ல அச்சடியில அந்த கேரேஜ்ல இருந்து பறந்துன்னு வரான் வெளியே. அதை பார்த்துட்டு இந்த கிழவனும் டே என்னடா போன வேகத்துல எப்படி வர, இவன் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே அந்த மலமாடும் அந்த கேரேஜ பார்த்துட்டு ஓஹோ சீச்சாங்கோட இடன் டிராகனா, பரவாயில்ல உன்னோட அட்டாக் அது பவர்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னா உன்னை பத்தி பரவற ரூமர்ஸ் எல்லாம் பொய் இல்ல போலியே. இவன் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் அந்த கேரேஜ்ல இருந்து இறங்கி வரும்போதே கைஸ் நான் ஃபர்ஸ்ட் ஜியாங்குன்னு சொல்லியிருப்பேன், அது வந்து ஜியாங்கோ இல்ல ஜின்யாங். இந்த ஊர்லாம் கொஞ்சம் பயங்கர கன்ஃபியூஸா இருக்கு கைஸ், அதனால தான் நான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்சா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கங்க, அப்படி மாறி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஹீரோவும் அதுல இருந்து இறங்கி வரும்போதே எப்படா ஜின்யாங்க இந்த மாதிரி ஐசோலேட்டட் ஃபாரஸ்ட்ல இடத்த மாத்தினானுங்க அப்படின்ட்டு ஹீரோ இறங்கி வர்றத பார்த்துட்டு அவனுக்கு லைட்டா தட்டிது, என்னடா இவன் இறங்கி வரான் உயிரோட அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் ஆரம்பத்துல இருந்தே நான் தான் உன்னோட டார்கெட்ல, நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் நீ வெறும் ஒரு ஸ்கேமரா மட்டும் தான் இருப்பேன்னு, ஆனா உன்னை பார்த்தா நீ வெறும் ஸ்கேமர் மட்டும் இல்ல போலியே. சரி உன்னை அப்புறமா நான் கவனிச்சுக்கிறேன். எப்படி இருந்தாலும் அந்த கேரேஜ்ல இந்த மாதிரி சும்மா பட்டுன்னு வர்றது எனக்கும் ரொம்ப நேரமா போர் அடிச்சுனே தான் இருந்தது, என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், பார்க்கலாம் நீயாச்சும் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்றியான்னு அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த மொட்டையை பார்த்து வில்லத்தனமா சொல்றான். பையன் சண்டை போடுறதுல ஒரே குஜாலா இருக்கா. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் சொல்லியிருப்பான்ல உங்களாலேயாச்சும் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னும் போதே அதை கேட்டு இந்த மொட்டையும் புள்ளிங்களா எல்லாமே வெளியே வாங்கடா அப்படின்ட்டு இவன் கத்துறான். அதை கேட்டு இவனுங்களோட ஆளுங்களும் தம்பி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, உன் வாயாலேயே தான் உன் வாழ்க்கை இந்த இடத்துல முடிய போகுது அப்படின்ட்டு அந்த மொட்டையோட ஆளுங்களை காட்டினா அவனுங்க வெப்பன்ஸ் எல்லாம் சும்மா தரமா வச்சிருக்கானுங்க. ஒருத்தனும் ஒன்னொன்னுத்துல ஸ்பெஷலிஸ்ட் போல. சரி யார் அந்த மொட்டையோட ஆளுங்கன்னு பார்த்தா எல்லாருமே அந்த மொட்டை மாதிரி மலைமாடு மாதிரி தான் இருக்கிறானுங்க. ஒருத்தனும் சும்மா பல்க் பல்கா இருக்கானுங்க. இவனுங்களை நல்லா அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு ஃபன் இருக்கு. இந்த முரிம் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் இவனுங்க யாருன்னா ஜாங்சான்ஸ் 4 டீமன்ஸ். அந்த பேரு கொஞ்சம் எனக்கு சொல்ல வரல, நான் கீழே நேம் போடுறேன் பாத்துங்க. இவனுங்களை இப்படி அப்படியே மாசா பில்டப் கொடுக்கும் போதே ஹீரோவும் அவனுங்களை பார்த்துட்டு நீங்க போஸ் எல்லாம் நல்லா மாசா தான்டா கொடுக்குறீங்க, ஆனா போட்டிருக்க துணியை பாரு பிச்சைக்காரனோட கேவலமா போட்டிருக்கீங்க, ஏன் சைட்ல பிச்சைக்கார பிசினஸ் எதனா பண்ணுவீங்களோ. ஹீரோவும் இதை சொல்லிட்டு மனசுக்குள்ளே இவனுக்கு கிட்ட என்ன டீமனிக் எனர்ஜி வெளியே வருது. ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு அவனோட சோட கீழே குத்திட்டு உங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் பார்க்க பக்காவா இருக்குது, ஒருத்தனும் வினோதமான வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோவும் அவனோட கீ அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணா இவனுங்களால அந்த இடத்துல நிக்கவே முடியல. இவனுங்க இப்படி ஷாக்ல யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அவனுங்களை பார்த்து வெப்பன்ஸை பக்காவா வச்சிருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்ல, வாங்க வந்து என்ன அட்டாக் பண்ணுங்க, உங்களால கொஞ்சமாச்சு என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஹீரோ அதை சொல்லும் போதே அவனுங்க அந்த ஷாக்ல நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓஹோ கூப்பிட்டா வரமாட்டீங்களோ அப்படின்னா நானே வரண்டா அப்படின்ட்டு ஹீரோ சம ஸ்பீட்ல வரான். அதை பார்த்துட்டு இந்த மொட்டைக்கு மரண ஷாக்கு, என்னடா இவன் இவ்வளவு வேகமா வரான்ட்டு. இவன் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே வந்த ஹீரோவும் வச்சு ஒரு அடிச்சா அந்த மொட்டை எப்படி பிளாக் பண்ணிடுறான். இவன் இப்படி பிளாக் பண்ணும் போதே சுத்தி இருந்த இவனுங்க ஆளுங்களா சும்மா சரி ஷாக்ல பாத்துட்டு இருக்கானுங்க வாய பொழுதுன்னு. ஹீரோவும் டே மொட்டை உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்ற மாதிரி அவனை அடிச்சு தனியா இட்டும் போயிடுறான். ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது யாருன்னா அந்த மொட்டை மண்டை மட்டும் தான். அதனாலதான் மிச்சம் யாருமே கண்டுக்காம அந்த மொட்டையை தனியா வச்சுன்னு போயிடுறான். அதை பார்த்துட்டு இந்த மொட்டை கூட வந்தவனுங்களாம் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த மொட்டையை அடிச்சிருப்பான். நம்ம எல்லாம் பார்த்தா அவனுக்கு ஆளா தெரியலையா, வாங்கடா நம்ம எல்லாருமே சுத்து போட்டு அவனை சொருவலாம் அப்படின்ட்டு ஹீரோ அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு போறானுங்க. சரி இவனுங்க இப்படி போகும்போது மொட்டையை பார்த்தா அவனும் ஹீரோ கிட்ட மூஞ்சா வாங்கினுங்கிறான். வாங்கும் போதே இவன் என்ன வானத்துல இருந்து வர சூழா இத மாதிரி வந்து இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா மேல இருந்து தானே ஹீரோ எகிரி குச்சி வந்திருப்பான். அண்ட் அதுவும் இல்லாம இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அது ரொம்பவே ஹெவியா இருக்கு. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ அதெல்லாம் இல்ல, அவன் ஒரே ஜாலியா சண்டை போட்டுனுங்கிறான். நம்மளால தான் லைட்டா சைக்கோ வச்ச சண்டைன்னு வந்துட்டா. இவன் இதெல்லாம் டாச் பண்றான்னு தெரிஞ்ச உடனே ரைட்ல இருந்து ஸ்வாட லெஃப்ட் ஹேண்டுக்கு மாத்தி ஒரு குத்துனா அந்த மொட்டை தப்பிச்சிடறான். அதுல இருந்து இவன் இவ்வளவு நேரம் ஹீரோ கிட்ட அடி தானே வாங்கினான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் உங்ககிட்ட ஸ்பெஷல்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, என் கூட சண்டை போறதுக்கு உனக்கு எல்லாம் தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சில ஒரே அடி. நம்ம ஆளு விஜயகாந்த் ஃபேனா இருப்பான் போல, ஃபுல்லா கால்ல தான் அதிகமா சண்டை போடுறான் ஸ்வாட விட. ஹீரோவும் அவன் மூஞ்சில எட்டி வச்சு அவனை அங்கேயே படுக்க வச்சிடறான். இவன் அப்படி படுக்க வச்சிருக்கும் போதே இவனுங்களோட ஆளுங்க எல்லாம் ஹீரோ சுத்து போட ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணா ஹீரோ கீழே குஞ்சு அதுல இருந்து தப்பிச்சிடறான். தப்பிச்சவனும் அவன் வெளா எலும்புல ஒரே அடி அடியில அவனுக்கு வாய்கையெல்லாம் பொறந்துக்குது, வழியில கதறான் பையன். அவன் அப்படி கதறி
கதறிட்டு இருக்கும் போதே மிச்சம் இருந்த ஆளுங்க எல்லாம் சரி இவனை தனியா போய் அட்டாக் பண்ணாதான் பிரச்சனை, வா நம்ம டாக் டீம் போட்டு 2 சைடுல இருந்து தாக்குவோன்ட்டு ஹீரோவை தாக்குனா ஹீரோ பாஸ்ட்ல அவ்வளவு பெரிய ஆளுங்களோட அட்டாக்ல இருந்தே தப்பிச்சிருக்கான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா அசால்ட்டா இவனோட ஸ்வாட்ல இருந்தெல்லாம் அப்படி குஞ்சு குஞ்சு அப்படி தப்பிச்சிடறான் பையன். தப்பிச்ச ஹீரோவும் இவன் வயிற்ற சேர்த்து ஒரு குத்து, ஹீரோ குத்தந்திலே அவனுக்கு 6 பேக்ஸ் வந்துருக்கும் போல அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டு ஹீரோ இவனை அடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு ஜம்ப போட்டு இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்திருப்பான்ல அவன் அடியை தான் வெறி கொண்டு போறான். போய் அட்டாக் பண்ணா அவனும் எப்படியும் அவன் ஸ்வாட வச்சு அந்த அட்டாக் பிளாக் பண்ணிடுறான். இவன் அவள் தான் இவனை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு நின்னுட்டு இருக்கும் போதே நம்ம ஆள் ஸ்வாடு தான் சும்மா ஹெவியான ஸ்வாட் இல்ல, அந்த ஸ்வாடே 2 துண்டா பொழுது ஹீரோட ஸ்வாடு. அவனுக்கு அதை பார்த்துட்டு மரண ஷாக்கு, என்னடா நம்மளோட ஸ்வாட் இப்படி 2 துண்டா கேக்கு மாதிரி வெட்டான் அப்படின்ட்டு இவன் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோ கழுத்துல எடுத்துன்னு போய் கத்தி வச்சிடறான். பையன் அதை பார்த்துட்டு உதற ஆரம்பிச்சிடறான். காய்ஸ் சொல்ல போனா சத்தியமா இந்த சாப்டர் ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு ஒரே சிரிப்பா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இவனுக்கு பண்ணுகிறானுங்க. இவன் இப்படி பார்த்துடும் போதே ஹீரோ இன்னொரு கிக் அடிச்சு அவனை ஓரம் தள்ளிடுறான். இவனும் வயிற்றுல அடி வாங்கின்னு வழியிலேயே அப்படியே ஹீரோவை யாரா சாமியவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்க்கும் போதே ஹீரோ இவனுங்க எல்லாருமே பார்த்துட்டு இவனுங்க கண்டிப்பா டீமனிக் ஆர்ட்ஸ் தான் யூஸ் பண்றானுங்க. ஆனா இந்த சென்ட்ரல் பிளேன்ஸ்ல டீமனிக் ஆர்ட்டை யூஸ் பண்றவங்க எப்படி இவ்வளவு ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கானுங்க. அண்ட் அதுவும் இல்லாம என்னால கண்டிப்பா இவனுங்க எல்லாம் கொல்லவே முடியாது. ஏன்னா நானும் ஒரு டீமனிக் ஆர்ட் யூசர்ன்றதுனால இவனுங்க எல்லாருமே எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். ஹீரோ இப்பதான் ஆர்த்தடாக்ஸ் ஃபிராக்ஷனை சேர்ந்த ஒருத்தன். இதுக்கு முன்னாடி ஹீரோ டிவைன் டீமன், அதை மறந்துடாதீங்க. அதனால பையன் அதிகமா அந்த டீமனிக் ஆர்ட்ஸ் தான் நடுவில் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோவோ இவனுங்களை இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது, சரி இவனுங்களை வச்சு நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த மொட்டையை ஹீரோவை பார்த்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோ முன்னாடி வந்து முட்டி போட்டுறான். முட்டி போட்டவனும் நான் தோத்துட்டேன், தயவு செஞ்சு எங்க எல்லாரையுமே உயிரோட விட்டுருங்க. இவன் அப்படி கேட்ட உடனே அந்த கூட்டம் வந்திருப்பான்ல அந்த கிழவன், அவனுக்கு சரியான சாக்கு. அவனும் என்னடா அந்த மொட்டை ஒரு பெரிய ஆளுன்னு பார்த்தா இந்த 4 டீமன்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா டிஃபீட் ஆகுறானுங்க அப்படின்ட்டு அவன் அதை பார்த்துட்டு மரண பீதியில நின்னுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ அடுத்தது அவனை போறதுக்கு தானே வர போறான். இவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த மொட்டையும் ஹீரோவை பார்த்து நீங்க பண்ண கொஞ்சம் மூலியே எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, நாளா உங்களுக்கு ஒரு மேட்சே இல்லன்னு. இவன் அப்படி சொன்னதை கேட்டு ஹீரோவும் அப்புறம் எதுக்குடா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி அடி வாங்குற, ஏன் உனக்கு அடி வாங்குறது ரொம்ப பிடிக்குமோ? ஹீரோவும் அதை கேட்டு சரி உங்களெல்லாம் நான் உயிரோட விட்டுறேன், ஆனா உங்களை உயிரோட விடுறதுக்கு முன்னாடி உங்க எனர்ஜி கோரை நான் உடைச்சிருவேன், உங்க டேண்டியான நான் செதற விட்டுருவேன், பரவாயில்லையா? இவன் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா உயிரோட விட்டுறான்னு கேட்டா இப்படி கொடூரமா ஆஃபர் எல்லாம் குத்துனுங்கிறானு. அவனும் ஹீரோ முன்னாடி முட்டியா போட்டுறான். தயவு செஞ்சு எங்களை அப்படி மட்டும் பண்றாதீங்க, நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வாழ்க்கை அதோட முடிஞ்சிரும், எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு கதறான். ஹீரோவும் இவனை பார்த்துட்டு ஏன்டா மலை மாடு மாதிரி வயசாகி போயிருக்குது, குழந்தை மாதிரி உட்காந்து இங்க அழுதுட்டு இருக்கா, ஏந்தரா மொட்டை, இவன் ஏன் அப்படி அழுகுறான்னு உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஹீரோவும் இதை சொல்லிட்டு அவனை பார்த்து சரி யார்கிட்ட இருந்து நீ இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட? இதை கேட்ட அந்த மொட்டையா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே. இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோவும் அவனை பார்த்து முறைச்சினே எது நான் என்ன சொல்றேன்னு புரியலையா, உன் மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். ஏன்னா உன் கிட்ட இருந்து வர்றது எனக்கு கண்டிப்பா தெரியும் அது டீமனிக் எனர்ஜின்னு. அண்ட் அதுவும் இல்லாம இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்ல டீமனிக் எனர்ஜியை யூஸ் பண்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் உன்னால பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும் போது நீ எப்படி இங்க வந்த, உனக்கு யாரா டீமனிக் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்தது? அதை கேட்டு இவனும் அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரையும் அந்த ஆளு உயிரோட தான் இருந்தா போல, ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா ஒரு பேரு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இதை கேட்டு ஹீரோவும் ஏண்டா எந்த மாதிரியான ஒரு டிசபிள்ரா நீங்க, ஒரு மாஸ்டர் பேர் கூட தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோவும் அவனை அடிச்சு பொழக்கிற மாதிரியே நின்னு கேட்டுனுங்கிறான். அதை பார்த்துட்டு இவனும் பயத்திலே பதறின்னு அவரு கடைசியா எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா அவருக்காக இதுக்கப்புறம் எந்த ஒரு டிசிப்ளியும் நீங்க தேடாதீங்க, அதை மறந்துருங்க, அந்த விஷயத்த மட்டும் தான் அந்த ஆளு எங்க கிட்ட கடைசியா சொன்னான். இதை கேட்டு ஹீரோவும் ஓஹோ அப்படியா கதை, உங்க மாஸ்டர் அப்படி சொல்லி இருந்தானா நீங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு தான் இந்த ஷாபியான மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கணும், அதை விட்டு எதுக்குடா தேவையில்லாம இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை கேட்ட உடனே அவனும் எது திருட்டு வேலையா, இல்ல நாங்க ஒன்னும் திருட்டு வேலைலாம் பார்க்கல, நாங்க ஜஸ்ட் என்னோட பிரதருக்கு தான் சைட்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். கைஸ் பிரதர்னா கூட பிறந்தவங்களா இல்ல அந்த ஃப்ரெண்டு மச்சா மாமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரி பிரதர்ஸ். இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோவும் எது பிசினஸா, அந்த தேரிக்கை அவன் பிசினஸ் பண்றான்னு தெரிஞ்சுமே நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா? ஹீரோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த மொட்டையும் நாங்களாம் என்ன யோசிச்சனா இவன் நல்லது பண்றவன், மக்களுக்காகவே வாழ்றவன், மக்களுக்கு உதவி பண்றவன் அப்படின்னு தான் நாங்க யோசிச்சோம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் சரியான ஒரு திருட்டு நாயின்னு. இவன் அப்படி சொல்லும் போதே ஹீரோவும் சரி நான் இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல மூட்ல இருக்கேன், அதனால போய் தொலைங்க, இதுக்கப்புறம் இன்னொரு தடவை என் வாழ்க்கையில உங்களை பார்த்தேன் அந்த இடத்துல உங்களை குழி தோண்டி புதைச்சிருவேன், ஓடிடுங்க அப்படின்னு போதே அவனுங்களும் நன்றி 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 ஐயா அப்படின்ட்டு கதறினுக்கிறானுங்க ஹீரோ முன்னாடி உட்காந்துன்னு. இவனுங்க இப்படி பண்ணும்போது ஹீரோவும் அந்த திட்டு நாயை பார்த்த நீ கண்டிப்பா இவனுங்களுக்கு எல்லாம் வெயிட்டான ஒரு அமௌண்ட் தான் கொடுத்துருப்ப, அப்ப உங்ககிட்ட நிறைய துட்டுக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னோட காசையும் நீ அதிக பத்தி தான் ஆகணும், ஏன்னா நீ இப்ப பண்ண வேலையால என்னோட ஸ்டெமினா அது ரொம்பவே ட்ரெயின் ஆகி போச்சு. அண்ட் அதுவும் இல்லாம உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ உடைச்சி என்னோட மென்டல் ஹெல்த்தையும் என்னோட எமோஷனல் ஹெல்த்தையும் ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்ட திருட்டு நாய, அதுக்கு நீ கண்டிப்பா காசு ஏத்தியே ஆகணும். எப்படி எப்படிலாம் டிஃப்ரெண்டா இவன் கிட்ட இருந்து துட்டு அடிக்கலான்ட்டு ஹீரோ பிளான் போட்டு அவனை வலிச்சுன்னு போறான். இவனுங்க இப்படி போறதெல்லாம் தூரமா நின்று மொட்டையும் பார்த்துட்டே
இருக்கான் வெறி கொண்டு பார்த்தவனும் மாஸ்டர் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம யாரு கூட ஃப்ரெண்ட் ஆகுறோன்றத பார்த்துதான் பக்காவா முடிவு பண்ணோம், இல்லனா இப்படிதான் ராஜனுக்கு ஆன மாதிரி நம்ம முதுகுலயும் அப்படி வெயிட்டா அவனா குத்திட்டு போயிடுவான். அண்ட் மாஸ்டர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, நம்ம லைஃப்ல எப்ப நம்மள விட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளையும் அண்ட் ஒரு ரைச்சியஸான ஒரு ஆளையும் பாக்குறோமோ அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கவே கூடாது. நம்ம லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு தான் நம்ம சர்வ் பண்ணோம், அவங்கள ஃபாலோ பண்ணோம். அதனால புள்ளிங்களா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு மொட்டை கேட்கும் போதே கூட இருந்தவனுங்களா, ஏ மொட்டை நீ ஏன் எதனா யோசிச்சு வச்சிருப்ப, நீ எதை யோசிச்சாலும் எங்களுக்கு ஓகே தான். இவனுக்கு எப்படி சொன்ன மொட்டையா அப்படிதான்டா இருக்கணும். நம்ம எல்லாரோட தாட்ஸும் சிங்கிள் லைன்ல அலைன் ஆயிருக்குது. நம்ம அடுத்தது இப்ப என்ன பண்ண போறோம்னா அப்படின்ட்டு இவன் சொல்லும் போதே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க அந்த மொட்டை என்ன பண்ண போறான்னு. இவன் அப்படி சொல்லும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோ கேரேஜ்ல போயிட்டு இருக்கும் போதே கேரேஜ் நடுவுல நிக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோவும் அட பைத்தியக்காரனுங்களா இப்ப என்னத்துக்கிட்டா நிறுத்தினீங்க, இந்த தடவை எந்த எமப்பாட நடுவுல வந்து நின்றுக்குன்னு தெரியல, இதுங்களே காதா மட்டிலே தான் அடிக்கணும் அப்படின்ட்டு அந்த கேரேஜ்ல இருந்து இறங்கினா அங்க கிளம்புன மொட்டை கும்பல் தான் ஹீரோ கேரேஜ் கிட்ட வந்துக்கிறானுங்க. அவனுக்கு வந்து ஹீரோ முன்னாடி முட்டு போட்டு, யோ பாசே இதுக்கப்புறம் எங்க உயிர் இருக்க வரைக்கும் நாங்க உங்களுக்கு லாயல்ட்டியா இருப்போம், எங்க லாயல்ட்டியா உங்களுக்கு பிளட்ஜ் பண்றோம், இந்த உடல் பூமிக்கு உயிர் ஃபிளேம் ஆக்கலானுக்கு, அதனால உங்களுக்கு கீழே எங்களை எடுத்துக்குங்க அப்படின்ட்டு அவனுங்க லாயல்ட்டியை பிளட்ஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் ஏண்டா உங்களுக்கு என்னடா அடிச்சு அடியில மண்டை கண்ட கலங்கி போயிடுச்சான்னா, அதுவும் இல்லாம யாரடா ஆரம்பத்துல இருந்து பாசு பாசுன்னு கூப்பிட்டுக்கிறீங்க. ஹீரோ அப்படி சொல்லும் போது அவனுங்களும் சம்பந்தமே இல்லாம, யோ பாசே எங்களுக்கு எல்லாம் இன்னும் 30 வயசு கூட ஆகல, நாங்கெல்லாம் சின்ன பசங்க, அதனால உங்களுக்கு கீழே எங்களை எடுத்துக்கோங்க. இதை கேட்டு ஹீரோக்கு சரியான ஷாக்கு, இது உங்களுக்கு எல்லாம் இன்னும் 30 வயசு கூட ஆகலையா அப்படின்ட்டு இவனும் மனசுக்குள்ளேயே இதை என்னால நம்பவே முடியலடா, ஓ மை காட் வாட் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். இவன் அப்படி ஷாக்ல இருக்கும்போதே அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட கேரேஜும் காட்டு நடுவுல எங்கேயோ போயிட்டு இருக்கு. போகும்போதே அந்த குதிரையை பார்த்தா அந்த குதிரையால இழுக்கவே முடியல, அது திணறுது. எதுக்குடா ஒத்தால கூட்டின்னு போறதுக்கு இவ்வளவு திணறுதுன்னு பார்த்தா உள்ள ஹீரோ தான் ஏதோ வினோதமா முன்னாடி இருக்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். முன்னாடி வேற எதுவும் வினோதமா இல்ல, இந்த 4 மலை மாடுங்க தான் ஏறி உள்ள உட்காந்துட்டு இருக்கு. அததான் ஹீரோ வேன் பார்த்துட்டு இருக்கான். அந்த குதிரையாலையும் அதனாலதான் இழுக்க முடியல. ஹீரோவும் அவனுங்களை பார்த்துட்டே என்னால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல, நீங்க சொல்றத பார்த்தா நீங்க எல்லாருமே என்னோட சின்ன பசங்கடா, அப்படி இருக்கும்போது உங்க லைஃப்ல இது வரைக்கும் எதனா கீ டிவிஷன்ல சஃபர் ஆயிருக்கீங்களா என்ன? அதை கேட்டு அந்த மொட்டை கும்பல்ல இருக்கிற ஒருத்தனும் எங்க லைஃப்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல, அண்ட் அதுவும் இல்லாம நீங்க எதுக்கு இப்படி அன்பிலீவபிளா ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா ஹீரோ எதுக்கு ஷாக்ல இருக்கானுங்கன்னா இவனுங்க 30 வயசு 40 வயசு ஆளுங்க மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க ஏஜ் சொல்லும் போது தான் தெரியும் பையன் ஏன் இவ்வளவு ஷாக்ல இருக்கான்னு. இங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது சரி அந்த திருட்டு நான் எங்க இருக்குதுன்னு பார்த்தா பையனை மூளையா உட்கார வச்சுக்கிறானுங்க. அவனோட கேரேஜ்லயே சந்துள்ள உட்கார்ந்து வரான் அவன். ஹீரோவும் இவனுங்களை பார்த்துட்டு எனிவே இந்த ஒரே விஷயம் தான் என் மண்டையில ஆரம்பத்துல இருந்து ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி டீமனிக் ஆர்ட்டை யூஸ் பண்றவனுங்கள எப்படி அழிஞ்சிட்டு இருக்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் செட்ல வாரியரா என்னால சேர்த்துக்க முடியும், நீங்களே கொஞ்சமாச்சு ரியலிஸ்டிக்கா யோசிச்சு பாருங்கடா. ஹீரோ அப்படி சொன்னதை கேட்ட அந்த மொட்டையும் எங்க மாஸ்டர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இந்த டீமனிக் ஆர்ட்டை யூஸ் பண்றது இது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளவுதானே தவிர நம்ம இதனால எந்த ஒரு பிராக்ஷன்ல இருந்தாலும் எந்த ஒரு பிராக்ஷன்ல அஃபிலியேட் ஆயிருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ அதனால நாங்க உங்க கூட இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இவன் அப்படி சொல்லும் போது தான் இப்ப இவனுங்களோட பேரு இவங்களோட வயசு எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. அண்ட் இந்த விஷயத்தை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, மேபி நிறைய பேர் கெஸ் பண்ணிருக்கலாம். இந்த 4 பேருமே அண்ணன் தம்பிங்க. இதுல அந்த மொட்டைக்காரன் தான் அண்ணன். அந்த மொட்டை பேர் என்னன்னா சியோல் முக். இதுல அல்டிமேட்டான விஷயமே இவனோட வயசு தான். இவனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 21 வயசு. அண்ட் இவன் பக்கத்துல உட்கார்ந்து பூனமுடி. இவங்க அண்ணன் தம்பிங்கல்லே இவன் தான் 4வது கடைக்குட்டி பையன் தான். இவனோட பேர் என்னன்னா நோசாக். இவன் வயசை கேட்டா அவள் தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இவனோட வயசு 18. அந்த மொட்டை சொல்லி இருப்பான்ல அதான் எந்த பிராக்ஷன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. அதை கேட்டு ஹீரோவும் நீ சொல்றது ஒண்ணும் தப்பு இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா யோசிச்சு பாருங்கடா, எந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில டீமனிக் ஆர்ட்டை யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. ஹீரோ அப்படி கேட்கும் போதே அந்த மொட்டை கூட இருக்கிற மிச்ச தம்பிங்க எல்லாம் எவன் உங்களை பார்த்து பேசிடுவான், எவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குது, அவன் மட்டும் என் முன்னாடி வந்து நிக்கட்டுமே, அடிக்கிற அடியில அவன் தலைகளெல்லாம் செதறிடும், ஆமா ஆமா அவன் வாயெல்லாம் நாங்க கீச்சு போட்டுருவோம் அப்படின்ட்டு இவனுங்க 2 பேர் கத்திட்டு இருக்கானுங்க. இதுல இந்த கருப்பு சொக்கா போட்டுனுங்கிறான்ல இவன் தான் இந்த மொட்டை குரூப்லயே 2வது தம்பி. இவனோட பேரு டாங் ஜியோக். இவனோட வயசு 20. அண்ட் அவனுக்கு பக்கத்துல இருக்கவன் அவன் தான் அந்த மொட்டை குரூப்போட 3வது தம்பி. அவனோட பேரு ஜாங் டி. அண்ட் அவனோட வயசு 19. இவனுங்களுக்கு எல்லாம் 18 19 வயசுன்னு சொன்னா குழந்தைங்களே நம்பாது. ஹீரோ அதெல்லாம் கேட்டுதான் அவன் ஷாக்ல உட்காந்துனுங்கிறான். இவனுங்க இப்படி ஹீரோ அப்படியே ஒரே பெருமையா கெத்தா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ஹீரோவும் இவனுங்கெல்லாம் பேசுறது அது சரியான முட்டாத்தனமா இருக்கு, இருந்தாலும் இவனுங்கெல்லாம் பேசுறது எனக்கு அவனை தான் ஞாபகப்படுத்துது அப்படின்ட்டு ஹீரோவும் எவனையும் யோசிச்சு பாக்குறான். யோசிச்சவனும் சரி ஓகே உங்களை திருத்த முடியாது, அப்படி நீங்க என்னோட
ஃபேமிலி கீழே சர்வ் பண்ணோம்னா அதுல ஒரு சில கண்டிஷன் இருக்கு. உங்களோட லைஃபை எனக்கு நீங்க அர்ப்பணிக்கணும். அண்ட் நான் எந்த ஆர்டர் கொடுத்தாலும் அதை மறு கேள்வி கேட்காம நீங்க அதை பண்ணி ஆகணும். அது உங்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும் சரி, பிடிக்காம இருந்தாலும் சரி. அண்ட் உங்களோட பர்சனல் ஃப்ரீடம் இதுக்கப்புறம் அது ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்கிட்ட நான் சொல்றதெல்லாம் கேட்டு ஒபே பண்ற ஒரு நாய் மாதிரி தான் இருக்கணும். இந்த ஃபேமிலிக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க ஆனர் அந்த பருப்பெல்லாம் உள்ள இருக்கவே கூடாது. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றதெல்லாம் ஓகேனா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே அவனுங்களும் நீ என்ன சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான் தலை விட்டா ஹீரோக்கு அந்த இடத்துல கோயில கட்டி சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவானுங்க போல. அந்த மாதிரி இரானுங்க. இவனுங்க இப்படி பண்றதை பார்த்துட்டு ஹீரோவும் சரி சரி எதனா பண்ணி தொலைங்க, இதுக்கப்புறம் நீங்க இந்த ஃபிளேம் கிளானை சேர்ந்த வாரியாருங்க, அவ்வளவுதான் போதுமா, ஜாலியா இருங்க. இதை கேட்ட உடனே அவனுங்களுக்கு ஒரே குஜால் ஆயிடுது. தலை ரொம்ப நன்றி தலை, நீதான் தலை மாசே அப்படின்றானுங்க. அதை கேட்டு ஹீரோவும் டேய் இதுக்கப்புறம் என்ன பாஸ் எல்லாம் கூப்பிடாதீங்கடா, இதுக்கப்புறம் என்ன யங் மாஸ்டர்னு கூப்பிடுங்க. ஓகே தலை ஓகே தலைன்ட்டு இவனுக்கு மறுபடியும் தலை தலைன்னுங்கிறானுங்க. கைஸ் இதுல நிறைய பேர் யங் மாஸ்டர்னு சொல்லுவாங்க அண்ட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் தேவையில்ல, நம்ம தலைனே மெயின்டைன் பண்ணுவோம். நம்மளுக்கு அதான் கொஞ்சம் வாட்டமா இருக்கும். இங்க இப்படி ஒரே கூத்தா போயிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற எங்கேயோ காட்டுறாங்க. ஹீரோவோட கேரேஜும் செம்ம ஸ்பீட்ல ஏதோ ஒரு வில்லேஜ் உள்ள போயிட்டு இருக்கு. போன கேரேஜும் நின்ன உடனே ஹீரோவும் அதுல இருந்து இறங்கி வரான். இவன் வரும்போதே எதிரில ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு வாய பொழகிறான். பொழந்த ஹீரோவும் டேய் திருட்டனாய உண்மையிலே இதுதான் உன்னோட வீடாடா? ஹீரோ ஏன் இப்படி கேக்குறானா, இந்த விஷயத்த பாருங்க, இதுலதான் அந்த திருட்டு நாய் வாழ்ந்துனுங்கிறான். ஹீரோ அப்படி ஷாக்ல இருக்கும் போதே அவனும் ஆமாமா இதான் என் வீடு, வாங்க உள்ள போலாம் அப்படின்ட்டு அவன் கூட்டு போறான். இந்த கிழமை எப்படி ஹீரோ அந்த மலை மாடுகள்லாம் கூட கூட்டுன்னு வரத பார்த்துட்டு இந்த திருட்டு நாய் வீட்டுல வேலை செய்வானுங்களா அவனுங்களும் மாஸ்டர் உங்களுக்கு எதனா பிரச்சனையா? டே அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, போய் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு அவனுங்களை அச்சு தொத்திடுறான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மலை மாடுங்க பண்ணதுல நான் எதுக்கு வந்தன்ற விஷயத்தையே மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது, முத வேலை நம்ம போயிட்டு உன்னோட ட்ரெஷர் ரூம் செக் பண்றதுதான். போலாம் போலாம் வாங்க இந்த வழிதான் அப்படின்ட்டு அந்த திருட்டு நாய் கூட்டுன்னு போறான். இந்த மலை மாடு பிரதர்ஸும் சுத்தி இருக்க எல்லாருமே அப்படியே முறைச்சு பாத்துனுங்கிறானுங்க. விட்டாலே அடிச்சிருவானுங்க வலிக்குது அந்த மாதிரி பாத்துன்னு வரானுங்க. ஆனா நம்ம என்னன்னா அந்த பில்டிங் ஏதாவது சுத்தி சுத்தி பாத்துனுங்கிறான். பாத்துட்டு அவனும் அட திருட்டு நாயே எங்க கிட்ட இருந்து சுருட்டின காசை வச்சு இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி வெயிட்டா வாழ்ந்துனுங்கிற போல நாங்களே இவ்வளவு வெயிட்டா வாழலையடா அப்படின்னு தான் ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே எவனோ ஒருத்தன் வந்து பிரதர் 2 என்ன பிரச்சனை, உங்களுக்கு எதனா பிரச்சனை நடந்ததா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு எவனோ ஒருத்தன் வந்து நிக்கிறான். பையன் நல்லா பாக்கிறதுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி மாசா இருக்கான். எனக்கு இவனை நினைச்சா ஒரே சிரிப்பா தான் இருக்குது. இவனோட பேர் என்னன்னா பி சோஜின், நம்ம பீன்னு வச்சுப்போம். அண்ட் அதுவும் இல்லாம இவன் வந்து அந்த திருட்டு நாயை பிரதர் 2ன்னு சொல்றான். இன்னுமே அந்த திருட்டு நாயோட ஃபுல் நேம் அதான் ஒரிஜினல் நேம்னா நம்மளுக்கு தெரியல. சோ அதனால நான் பிரதர் 2ன்னு சொன்னா இந்த திருட்டு நாய் சீஃப் 2 இல்ல எல்டர் 2ன்னு சொன்னா ஹீரோ ஃபேமிலியில இருக்கிற எல்டர். இவன் அப்படி வந்து கேட்ட உடனே அந்த திருட்டு நாயும் ஓ பிரதர் பி இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க உள்ள போங்க. ஆனா இவன் சொல்றதை கேட்ட அவனும் நீங்க என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் மறைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல, உங்க கூட வந்திருக்கானுங்களே இந்த தற்கூரிங்க இவனுங்களா உங்ககிட்ட எதனா பிரச்சனை பண்றானுங்களா? இவன் அப்படி கேட்கும் போதே ஹீரோவும் டேய் அவன் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டான்ல, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைச்சுன்னு வைய மூக்க வெட்டி பறக்க விட்டுருவேன். அண்ட் அதுவும் இல்லாம நீ போட்டுனுக்கிற க்ளோத்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது நீ இந்த இடத்துக்கு ஒரு கெஸ்டா தான் வந்திருக்க. கெஸ்டா வந்தமா இங்க ஆக்கி போடுற சோறை சாப்பிட்டமா சூவாவை மூடின்னு வீட்டுக்கு கிளம்பணமா இருக்கணும், புரியுதா? ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவனுக்கு காண்டு மண்டையில ஏற ஆரம்பிச்சிருது. காண்டானவனும் ஹீரோ போகும்போதே குறுகளை கை விட்டு தத்துட்டு உன் வயசுக்கு நீ தேவையில்லாம ரொம்ப பேசிட்ட அப்படின்ட்டு ஹீரோ தட்டா அதை பார்த்துட்டு மொட்டை பிரதர்ஸ் காண்டாயிடுறானுங்க. அவனும் எங்க மாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பயே அவனை இந்த இடத்துல நான் செதற விட்டுறேன். இவன் இப்படி சொல்லும் போதே அந்த திருட்டு நாய் அவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. டே மொட்டை இருறா இங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாம பிரதர் பி இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க உள்ள போங்க. அப்புறம் இவங்களெல்லாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவங்க தான் அந்த 4 டீமன் பிரதர்ஸ் அண்ட் உங்க பக்கத்துல இருக்காரு இவர் தான் ஃபிளேமோ கிளானோட யங் மாஸ்டர் ஹுவா மியூஜின். அதை கேட்ட அவனும் ஓஹோ இதனால தான் உன்னோட டங்கு அது அவ்வளவு ஷார்ப்பா இருக்கா, நீ தானா அந்த ஃபிளேமோ கிளானை சேர்ந்த இன்சைனான எல்டஸ்ட் சன்னு அண்ட் ஒரு ஆர்த்தடாக்ஸ் செட்டை சேர்ந்த பையனா இருந்துட்டு இந்த மாதிரி லோ லைஃப்ஸ் கூடயும் காமனர்ஸ் கூடயும் சுத்திட்டு இருக்க, நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஒரே சிரிப்பா தான்டா இருக்கு அப்படின்ட்டு இவன் ஹீரோவும் மொக்க பண்ணலாம் ட்ரை பண்ணா ஹீரோவும் அப்படியே வேடிக்கையா இருக்கா, நல்லா சிரிப்பா இருக்கா, சிரிச்சிட்டியா அப்ப கிளம்பு எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு இவனை மொக்க பண்ணிடுறான். கலையை வாங்கிட்டு இவனும் சும்மா இல்லாம ஹீரோவை பார்த்து நீ உன்னை ஆர்த்தடாக்ஸ் செட்டை சேர்ந்தவன் சொல்லிக்கிற, அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி லோலியான கேவலமான டீமனிக் ஆட்டை யூஸ் பண்றவனுங்க ஆளுங்க கூட எல்லாம் நீ சுத்திட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் உன்னோட பெருமையான அந்த தாத்தனுக்கு தெரிஞ்சா கல்லறையில இருந்தே கதறுவாண்டா அந்த ஆளு. அண்ட் அதுவும் இல்லாம இவனும் கூட உன்னை பார்க்கும் போதுதான் தெரியுது நீ கண்டிப்பா ஒரு பெத்தட்டிக்கான ட்ராஷா தான் இருப்ப. இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோவோட மொத்த டீமுக்குமே காண்டு மண்டையிலேயே இருந்து நரம்புகளை போட்டுக்க ஆரம்பிக்குது அவனுங்களுக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ சும்மா இருப்பான்னு நினைச்சுக்கிறீங்களா? இவனுக்கு இப்படி காண்டாவத பார்த்துட்டு அந்த திருட்டு நாயும் எங்க மாஸ்டர் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா அவர் ஏதோ மாத்தி சொல்லிட்டாரு அப்படின்னு இவன் சமாளிக்கும் போதே அந்த பியும் பிரதர் 2 நீங்க கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல, நான் பி சோஜின் நான் ஒன்னும் இவனுங்கள மாதிரி ஷாபியான ஸ்வாட்ஸ்மேன் கிடையாது, அந்த விஷயம் உங்களுக்கு
உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவனுங்கள மாதிரி ஸ்கம்பேக்ஸ் கிட்ட எல்லாம் நான் அவ்வளவு ஈஸியா தோத்துற மாட்டேன் அப்படின்ட்டு இவன் ஏதோ பெரிய பருப்புன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த திருட்டு நாய்க்கு தான் தெரியும் ஹீரோ எவ்வளவு பெரிய மட்ட கையின்னு. அவனோ அட பைத்தியக்காரன் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன்ட்டு அவன் பயத்துல நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கும் போதே பூன முடியும். யோ தல, எனக்கு பெர்மிஷன் கொடு, நான் இப்பயே போயிட்டு அவனை செதற விட்டு வரேன். ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு தல. அவன் இவ்வளவு பேசுறதுக்கு கண்டிப்பா அவன் வாயாச்சு நான் ஒச்சே ஆகணும், இல்லனா என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ஜஸ்ட் எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடு அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் இல்ல நீ இங்கே இரு, அவன் என்னை பத்தி ஓவரா பேசிட்டான், அதனால இந்த விஷயத்த நானே தான் பண்ணி ஆகணும். அண்ட் அதுவும் இல்லாம அவன் இவ்வளவு பேசின பேச்சுக்கு நம்ம எதனா கண்டிப்பா அவனுக்கு கொடுத்தே ஆகணும்ல, நானே போய் பர்சனலா கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோவும் ஒரு ஜம்ப போட்டுறான். போட்டவனும் இவனும் கும்பல்ல இருந்து தூரமா போய் குச்சிட்டு, ஒரு நாயா உன்னோட மாஸ்டரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அப்படி நீ ஒரு நல்ல நாயா இருந்தா முடிஞ்சா என்ன வந்து தடுப்பாகலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் கமான் ஜூலி அப்படின்ற மாதிரி கூட்டுனுக்கிறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு சரி காண்டாயிடுது இப்படி நாயின்னு சொன்ன உடனே அவன் தான் மனசுல ஒரு பெரிய பருப்பு நினைச்சுக்கிறான்ல. ஹீரோ இப்படி கூட்ட உடனே ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு சம ஸ்பீட்ல போறான். போயிட்டு ஹீரோவை குத்திடலான்னு பார்த்தா ஹீரோ கிரேட் ஸ்வார்ட நடுவுல விட்டு அதை தடுத்துறான். சரி பிஎஸ் பண்ணாதானே தடுக்கிறான், ஸ்லாஷ் பண்ணலான்னு ஸ்லாஷ் பண்ணா ஹீரோ அதையும் தடுத்துறான். ஹீரோவும் இவனோட ஸ்வாட் ஸ்டைல பார்த்துட்டு ஓஹோ நீ யூஸ் பண்றது ஷிஃப்ட் ஸ்வாட் ஸ்டைலா, நீ என்னதான் இதை யூஸ் பண்ணாலும் இது பெர்ஃபெக்ட்டா இல்லாததுக்கு ஒரே காரணம் உன்னோட ஸ்ட்ரென்த்ல நீ ரொம்பவே லேக்கிங்கா இருக்க. ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அவனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஆளு எவ்வளவு பெரிய மாஸ்டரா இருப்பான் யோசிச்சு பாருங்க. அதை கேட்டு இவனும் காண்டாயிடுறான். எனக்குலாம் நீ லெசன் எடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்ற மாதிரி. இதை யோசிச்சவனும் ஹீரோ அடிச்சிடலான்ட்டு இவன் ஸ்வாட தூக்கலான்னு பார்த்தா ஹீரோ தரையோட அந்த ஸ்வாட அமுக்கிடுறான். அமுக்கிட்டே இவன் தலையோட சேர்த்து ஒரு போடு போடலான்ட்டு கத்திய கழுத்தாண்டு எடுத்துட்டு வந்து ஒரு சீவரான். ஆனா அந்த பையன் எப்படியோ அதுல இருந்து குனிஞ்சு தப்பிச்சிடறான். இவன் இப்படி தப்பிக்கும் போதே நம்மால் டைம் விடுவானா, நம்மால் தான் ஸ்பீட் ஆச்சே, மறுபடியும் அந்த கிரேட் ஸ்வாட் எடுத்து ஒரு ஸ்விங்க போட்டா இவன் குறுக்குல கத்தி விட்டு தடுத்துறான். என்னதான் தடுத்தாலும் ஹீரோவோட ஸ்வாட் அது வெயிட் இல்ல, இவன் ஸ்வாட் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இவனும் ஐயோ என்னோட ஸ்வாட் அப்படின்னு இவன் பதறும் போதே தூரமா நின்று ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஒரு தடவை அவர் கையில பஞ்சு வாங்கிட்டா நம்மளால அந்த விஷயத்துல இருந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணவே முடியாது. நான் அவரு கூட சண்டை போடும் போதே பார்த்துட்டேன் அவரோட ஸ்வாடு என்னோட அயன் ராட விட டஃப்பான ஒண்ணு. எந்த விட டஃப்பானதுன்னா அப்படின்னா அந்த பைத்தியக்காரனோட ஸ்வாடு இன்னும் கொஞ்ச நேரத்துல தூளா போகுது. இவன் இப்படி சொல்றது கேட்டு அந்த திருட்டு நாய்க்கு மரண பீதி ஆகுது. அவனும் ஐயோ இவனுக்கு என்னடா சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவன் பதட்டத்துல நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கும் போதே ஹீரோவும் அவனுக்கு சொன்ன மாதிரியே இவன் ஸ்வாட ரெண்டா வெட்டி பறக்க விட்டுறான். பறக்க விட்டு அதோட நிறுத்தறதுக்கு நம்மால என்ன நல்லவனா, அவன் தான் வில்லாதி வில்லனாச்சே. வில்லத்தனமா சிரிச்சுன்னு ஸ்வாட ஸ்ட்ரைட்டா வச்சு அடிச்சாதாண்டி நீ செத்துருவ, இரு மடக்கி வச்சு அடிக்கிறான்னு திருப்பி வச்சு வயிற்றுல ஒரு அடி அடிச்சாடியில பையன் 2-3 பெல்ட் ஆச்சுன்னு பேர்ட்டின்னு போறான். நீ போனா மட்டும் உன்னை விட்டுருவனா இருடி செல்லம் வரான்ட்டு ஹீரோவா அங்கிருந்து ஒரு ஜம்ப். அதை பார்த்துட்டு ஹீரோட டீமை சேர்ந்த அந்த மலமாடுகள்லாம் பாவுண்டா தம்பி உன்னை நினைச்சா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நாங்கெல்லாம் உனக்கு இறுதி அஞ்சலி போஸ்டர் ஒட்டிடுறோம் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நின்னு பாத்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் டே பூன முடி உன்னோட அந்த இரும்பு கம்பியை தூக்கி போடுறா அப்படின்ன உடனே அவனும் இந்தாங்க எங்க மாஸ்டர் அப்படின்னு தூக்கி அடிச்சிடறான். ஹீரோவும் அதை கையில புடிச்சிட்டு இவனை பார்த்து நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, என் தாத்தா நான் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு கல்லறையில இருந்து கதறிட்டு இருப்பானா அப்படின்னா சரி அவரு கதறது உனக்கு கேக்குதா, நீ கதறதும் அவருக்கு கேட்கணும்ல, அவரு பக்கத்திலேயே உன்னை பொதிச்சிட்டா உனக்கு அது கேட்கும்ல, அதுக்கான வேலையெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் டெரரா மூஞ்ச வச்சு அவனை மிரட்டினுக்கிறான். அவனும் வெயிட் பண்ணுன்னு கதறினுக்கிறான். நம்மளால அதெல்லாம் கேட்டு சும்மா இருப்பானா என்ன அடி போட்டு புலகறான் போல அவன் கதறான். இதெல்லாம் அந்த மொட்டை பிரதர்ஸும் பார்த்துட்டு ஓ மை காட் புவர் சோல் உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது தெரியல, உங்க அப்பா அத்தாலும் ஹீரோ கிட்ட அடி வாங்கறதுக்குனே உன்னை பெத்து விட்டுருக்கானுங்க போல அப்படின்ட்டு இவனுக்கு நின்று யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் ஒரே குஜா இல்ல கைய கீழே வைடா யூ பாஸ்டர், கைய நீ எடுக்கவே கூடாது, அடிக்கிற அடியில உன்னோட முதுகெலும்புலாம் வளைய போது பாரு அப்படின்ட்டு ஹீரோ அவனை போட்டு அடிச்சு கும்மர் கஞ்சி காய்ச்சினுக்கிறான். எங்க தாத்தா கத்தது உனக்கு கேக்குதா, இப்ப நீ கத்தது அவருக்கு கேட்கும் பாரு, கத்துறா நல்லா கத்துறா அப்படின்ட்டு போட்டு குத்துன்னு குத்தினுக்கிறான். அவன் மரண வழியில கத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த மொட்டை பிரதர்ஸ் எல்லாம் நம்ம யங் மாஸ்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது எவனை எப்படி போட்டு அடிச்சா அவன் கதறுவான்னு. இவன் கதறதுல அந்த மொத்த ஊரே அந்த போல அந்த மாதிரி கதறினுக்கிறான். இங்க இப்படி ஒரே கூத்தா போயிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டரை முடிச்சிடுறானுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்களா என்ன கதைன்னு எனக்கு தெரியல, பட் சத்தியமா இதை ரெக்கார்ட் பண்ணும் போது எனக்கு சரியான சிரிப்பு. அவ்வளவு ஃபன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்படி நான் சொன்னது உங்களுக்கு புரியல ஃபன்னா இல்லனா தயவு செஞ்சு போய் அந்த மானுவை செக் பண்ணி பாருங்க, சத்தியமா சரியான ஃபன்னா இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு மொத்த ஃபன்னையும் உங்களுக்கு கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி ஒர்க் அவுட் ஆகலன்னா ஐ எம் வெரி சாரி கைஸ். சரி ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் பட்டன் கீழே இருக்கும், அதை மட்டும் லைட்டா அப்படி கிளிக் அப்படின்னு தட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோவையும் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே கைஸ், இதே மாதிரி நாளைக்கு ஒரு தரமான எபிசோட்ல மீட் பண்ணலாம்.